கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு நம் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்கிறது. இந்த தலைப்பில் சத்தியத்தை இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் நம்ம எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது அது அவரவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து. 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி உதவி செய்ய கடவன்கிறார். தேவன் நமக்கு என்ன பலன் கொடுத்துருக்காரோ அதுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம். அது எவ்வளவு காலங்கள் என்ன அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பலனை பொறுத்து. பாடம் என்ன அப்படின்னா, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டுங்கிற அந்த இறுதியுமுள்ள பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சில நேரங்களில் அவருக்குன்னு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நம்மளை வைத்திரோம். நம்ம இடத்துல அநேக நன்மைகளை தேவன் வைத்திருக்கார். அவர் என்ன பலன் கொடுத்துருக்காரோ அதுலேருந்து கொடுங்கள்னு தான் சொல்லியிருக்கார். அவர் நமக்கு பலன் கொடுத்துருக்கார். அவர் கொடுக்காத எதுவுமே கிடையாது. ஆனால் நம்முடைய இறுதி என்ன சொல்கிறது, அவருக்குன்னு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவருக்குன்னு கொடுக்க விருப்பம் இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு தான் என்னிடத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறோம். இப்போ கேள்வி, என்னிடத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் அப்போ என்ன சொல்ல வர்றோம்? தேவன் எனக்கு ஏதாவது கொடுத்துருக்காரா, தேவன் எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை தந்திருக்காரா? அப்படி பார்த்தா எதுவுமே எனக்கு தரலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவருக்குன்னு கொடுக்க என்னிடத்தில் எதுவுமே இல்லைன்னா அவர் உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு தானே அர்த்தம். தேவன் நமக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்காரா? நம்ம பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஜீவன் சுவாசம் பூமியில் குடியிருக்க வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையும் அவர் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன நன்மைகளை கொடுத்துருக்காரு. எபேசியர் 1:3 நாம் படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆகக்கூடிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்கிறது. தேவனானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனானவர் என்ன செய்திருக்காரு, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். பாருங்க, சகல ஆசீர்வாதம் 1 2 அல்ல, சகல அப்படின்னு சொல்லும்போது எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதம். பூமிக்குரிய வகையில் நம்ம சொல்லலாம், எனக்கு வீடு இல்லை, சொந்தமாக ஒரு வாகனம் இல்லை, சொந்தமாக சில பொருள்கள் கூட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அது கூட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனானவர் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லலை, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பதில் என்ன? தேவனுக்கு என்று கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யாராவது அப்படி நம்ம இனி சொல்ல முடியுங்களா? பாருங்க, அதே தேவனுடைய வேதவசனம் நமக்கு சொல்கிறது. இப்போ வாசித்த அந்த பகுதியில் அந்த பிச்சை கேட்குற மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து சப்பானியாய் பிறந்திருக்கிறாரு. அந்த மனிதன் பிச்சை கேட்கும்படி தேவாலயத்திலே அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வந்து அமர வைத்து போவாங்க. அந்த தேவாலயத்துக்கு வரும்பொழுது மக்களை பார்த்து அவன் பிச்சை கேட்பான். இப்போ இந்த சமயத்தில் பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அவர்களை பார்த்து அவர் பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்கக்கூடிய மனிதனுடைய இறுதி என்ன எதிர்பார்ப்பு? நமக்கு அவங்க கையிலேருந்து ஏதாவது சின்ன ஒரு உதவி கிடைக்கும். நம்ம கேட்குறது, நம்ம எதிர்பார்க்குறது, நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவங்க கொடுப்பான்னு நினைக்க மாட்டாங்க.
ஏதாவது கிடைக்கும். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் வசனம் பாருங்கள். 4 பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பாரு, ஏதாகிலும் கிடைக்கும் என்று தேவனுக்கென்று கொடுக்கறதுக்கு ஏதாவது நம்ம இடத்துல இருக்கிறதா தேடி பார்ப்போம், கண்டுபிடிப்போம். இது ஒரு நல்ல இறுதி. அதை விட்டு தேவனிடத்தில் கொடுக்கறதுக்கு, தேவனுக்கென்று கொடுப்பதுக்கு எதுவுமே என்னிடத்தில் இல்லைங்கிறோம். சரி, இப்போ அடுத்த வார்த்தை 6ல், அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. பாரு, இது போல் ஒரு வேளை நம்ம சொல்லலாம், நம்ம இடத்துல பொண்ணும் வெள்ளியும் அவருக்கு கொடுக்க இல்லை, பணம் நமக்கு அதிகமாக இல்லை அவர்களுக்கு கொடுக்க, அந்த ஊழியத்துக்கு கொடுக்க, தேவனுக்கு கொடுத்துருவோம். சரி, இப்போ பாடத்துக்கு வருவோம். அப்போ வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, பிச்சை கேட்கக்கூடிய மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஏதாகிலும் இந்த பேதுரு யோவானிடத்திலிருந்து நமக்கு கிடைக்குமா? அந்த எதிர்பார்ப்புக்கு பேதுருடைய பதில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அப்போ நீ எதிர்பார்க்கறது வெள்ளியும் பொண்ணு எதிர்பார்க்குற, அது என்னிடத்தில் இல்லை. ஐயோ, நான் எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லையா? அப்போ உங்களை நான் எதிர்பார்த்தது வீண் போச்சே, உங்களை போய் நான் எதிர்பார்த்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனசு சோர்வடை. ஆனால் அந்த சோர்வுக்கு இடம் கொடாமல் பேதுரு இன்னொரு வார்த்தை சொல்வார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போது தேவனுக்கென்று கொடுக்க நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? அதுக்கு பதில் இப்படி கூட நம்ம சொல்லலாம், என்னிடத்தில் இருக்கிறதை நான் தேவனுக்கென்று கொடுப்பேன். நம்ம இடத்துல இருக்கிறதை தேவனுக்கென்று கொடுக்கலாம். உங்களிடத்தில் இருக்கிறத தேவனுக்கு கொடுங்க. பாரு, இந்த இறுதியும் நமக்கு நல்லது. இதை தவிர்த்து, இதை விட்டு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எங்களிடத்துல எதுவுமே கிடையாது, அவங்களிடத்துல எதுவுமே கிடையாது, அவங்க கொடுக்க முடியாது, பாரு, இந்த பதில் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த பதில் சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் சகலவித ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. தேவனும் கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தில் அவர் கொடுத்த பலத்தின்படி கொடுங்கிறார். என்னிடத்துல எதுவுமே இல்லை என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இதுவரைக்கும் தேவன் நமக்கு எந்த ஒரு பலனுமே கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். தேவன் நமக்கு எந்த பலனுமே கொடுக்கலையா? அப்போது தேவனானவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த பேதுரு சொன்ன மாதிரி தான் இருக்கும், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவர் இடத்துல இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை. பணமும் அந்த வெள்ளியும் பொண்ணு இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமையை, அந்த ஆசீர்வாதத்தை, இந்த சப்பானியை சுகமாக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பலன் இவர்கிட்ட இருக்குது. பாரு, எது இல்லையோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இருக்கிறதை குறித்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அதான் படிக்கிறோம், 11லேருந்து 12 வரைக்கும். இல்லாதபடி அல்ல, உன்னிடத்துல உள்ளபடி அங்கீகரிக்கப்படும். உன்னிடத்துல என்ன இருக்குது அதுலேருந்து எடுத்து கொடு. இல்லாதவைகளிலிருந்து யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது, இருக்கிறவைகளிலிருந்து உள்ளவைகளிலிருந்து எடுத்து கொடுத்து நிறைவேற்றுங்கள் அப்படின்பா. அப்போ பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று நீங்கள் கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இதை நான் உங்களை கேட்குறேன்னு நினைக்க வேண்டாம், தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. தேவனுக்குன்னு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க தானே? அப்படி கொடுக்க விரும்புகிற உங்களிடத்தில் என்ன இருக்குது? உடனே பதில் என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அவங்ககிட்டையும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இந்த பேதுருவை போல எங்களிடத்தில் இருக்கிறதை நாம் தருவோம். என்னிடத்துல இருக்கிறதை நான் தருவேன், உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் கொடுங்கள். அப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க நம்ம இடத்துல என்ன இருக்குது. பொருள் இருக்குதா, பொருள் கொடுப்போம். இல்லை பொருள் இல்லை, நேரம் இருக்குதா, நேரத்தை கொடுப்போம். நேரம் இல்லையா, சத்தியம் இருக்குது, சத்தியத்தை கொடுப்போம். தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு இருக்குதா, அதை எடுத்து கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருவதற்கு நம்ம ஒருவரை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு வழிகாட்டி இருக்க முடியுமா, அதை நம்ம கொடுப்போம். பாரு, நம்ம இடத்துல என்ன இருக்குதுங்கிறதை கண்டுபிடிக்காமலே உடனே சொல்லக்கூடிய பதில் என்னிடத்துல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு நம்ம சொன்னால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது தெரியுமா? வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எது இல்லை. யாராவது ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம், இன்னொரு முறை கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். இப்படியே ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்ருப்போம். இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடும். உலகத்தானு கூட அந்த வார்த்தை தெரியுது.
இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாளடைவில் இல்லாமலே போயிடு. அப்போ என்னதான் சொல்கிறது? இருக்கிறத தர்றோம். எங்கிட்ட என்ன இருக்குது நாங்கள் பார்க்குறோம், எங்கிட்ட என்ன இருக்குது நாங்கள் தேடி பார்க்குறோம், எங்களிடத்துல என்ன இருக்குது கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு தர வாய்ப்பு கொடுங்க. 109வது சங்கீதம் வசனம் 17 நாம் படிப்போம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். பாருங்க, இந்த வசனத்தில் சாபத்தை ஒரு மனுஷன் விரும்புகிறான், அதனால் அது அவனுக்கு வருதுகிறார். சாபத்தை யாரும் நம்ம விரும்புவது கிடையாது, ஆனால் நம்மளை அறியாமலே சாபத்தை விரும்புவோம். எப்படி? தானியத்தை கட்டி வைக்கிற மனுஷனை சபிப்பார்கள். பாருங்க, தானியம் அதிகமாக இருக்குது, அது கொடுக்கணும். ஆனால் இந்த மனுஷன் தானியத்தை கொடுத்தா நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் போய்டும் நினச்சி கட்டி வச்சுறாரு. இப்போ ஜனங்க என்ன செய்வாங்க? நல்லா விதைக்கக்கூடிய காலம், தானியம் எங்கேயுமே இல்லை, இந்த மனுஷனிடத்தில் இருக்குது, கொடுக்கலாமே, ஆனால் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி சாபம் விடுவான். ஐஸ்வர்யாவுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அந்த மனுஷனுடைய இறுதியம் பொருளாசை. அது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் போதலை, அதனால் இருக்கிற கட்டடத்தையெல்லாம் இடித்து பெரிதாக கட்டி அதில் சேர்த்து வைக்கிறார். எந்த மாதிரி எண்ணத்தோடு? எல்லாருக்கும் கொடுக்கணும், தானியம் வீணாகக்கூடாது, மக்கள் கேட்டு வரும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணுங்கிறக்காக கட்டுறாரா? இல்லை, தன் இதயத்தில் சொல்லிக்கொள்கிறார். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கேன், இவைகளை நீ புசித்து இளைப்பாறு. ஆத்மாவுக்கு இந்த தானியமானது இளைப்பாறுதலை தரும் என்று நினைக்கிறார். அநேக வருஷங்களுக்கு இந்த தானியமானது உதவியாக இருக்குன்னு நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், மதிகடனே, இன்று இந்த ராத்திரியில் உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமாகில் நீ சேவித்தவைகள் யாருடையதான். அப்போது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கொடுக்கல. தானியம் யாரும் நம்ம கட்டி வைக்கக்கூடாது, ஆனால் இந்த மனுஷன் பெரிதாக கட்டடத்தை கட்டி அதில் சேர்த்து வச்சுட்டாரு. இப்போ ஜனங்க என்ன சொல்லுவாங்க? சாபம் விடுவாங்க. இப்படி சில நேரத்தில் நம்மளே அறியாமலே நமக்கு இருக்கிறதை என்னன்னு கண்டுபிடிக்காமலே அதை எடுத்து கொடுக்க மனசு இல்லாமலே ஒரே வார்த்தை, ஒரே பதில், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. சரி, இப்படியே சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அடுத்தது என்னது? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்போது நமக்கு உள்ளதை நம்ம தரக்கூடிய மக்களாக மாறுவதற்கு பதிலாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அந்த ஆசீர்வாதமே நம்மளை தூரமாக போயிடும். இல்லைன்னு சொல்லக்கூடிய இறுதி என்ன ஆகு? கொடுக்க விருப்பம் இருக்காது. கொடுக்காதவனுக்கு என்ன செய்வார்? ஒரு தாளந்தை வாங்கின மனுஷன் நிலத்தில் புதைத்து வைத்தான். திறமை இருக்குது, ஆனால் அதை வைத்து வியாபாரம் பண்ணி வேறொரு தாளந்தை சம்பாதித்து இருக்கலாம். அந்த மனுஷனோ சோம்பல் உள்ள மனிதன், நிலத்தில் புதைத்து வைத்தான். பிறகு அந்த கணக்கு கேட்கும் பொழுது நீர் கொடுத்ததை வாங்கிக்கொள்ளு என்று சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்ல? சோம்பல்காரன், சோம்பேறியே, நீ இதை காசுக்கார வசத்தில் விட்டுருந்தா நான் வட்டியோடு வாங்கியிருப்பேனே, நீ நிலத்தில் புதைத்து வீணாக்கிட்டியே. பிறகு அந்த மனுஷன் புதைத்து வைத்தான். அப்போ புதைத்து வைக்கும் பொழுது அது வீண் போகுது. அதனால் என்ன ஆயிடுது? அவனிடத்துல இருந்ததை எடுத்துக்கொண்டார். அதை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பலை, அதனால் அது என்ன ஆயிடுச்சு? தூரமாக விலகி போயிடுச்சு. இப்போ அவன் என்ன செஞ்ச? புறம்பான இடத்துல தள்ளி போடுங்களா. ஆக தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம தேடணும். என்னிடத்துல என்ன இருக்குது, எனக்கு டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். பட் தேவனத்தில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. தேவன் நமக்கு கொடுத்தது அநேகம் உண்டு. அந்த அநேகத்தில் என்ன இருக்குதோ அதுலேருந்து கொடுக்கலாம். இப்போ அந்த பேதுரு சொன்னது போல், என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருவேன்னா. ஆக நம்ம இடத்துல இருக்கிறதை நாம் தரக்கூடிய மக்களாக இருந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து வரும். அப்படி இல்லைன்னு நம்ம சொன்னால் நாம் ஒரு வகையில் நம்மளே அறியாமலே சாபத்தை நாம் வேணும்னு சொல்லிட்டு போகிறோம். ஆசீர்வாதம் நம்மளை விட்டு தூரமாக போவதற்கான வேலைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. இருக்கிறத நம்ம கொடுப்போம். ஐயோ அப்படின்னா நான் என்ன செய்கிறது? தேவன் சொல்றார், தேவன் தந்துள்ள பலத்தின்படி நன்மை செய். அப்போது நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பதிலாக பேதுரு சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருவேன் உண்டு. ஆக பிரியமானவர்களே, தேவனுக்கு சுத்தமான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவருக்கென்று கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இது போன்ற காரியங்களை கொடுக்க நம்ம இடத்துல இருக்கிறதை கண்டுபிடிப்போம். முதலில் தேவன் சுத்தமாக அதை செய்வோம். உங்களுக்கு கவனம் நன்றி சொல்ல செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல பிதாவே,
பரிசுத்தமுள்ள தேவனே, இப்பொழுது நாங்கள் படித்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கென்று கொடுக்க நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கீர். அந்த ஆசீர்வாதங்கள் எங்களிடத்தில் என்ன இருக்குது என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து கண்டுபிடித்து அவைகளிலிருந்து நீர் கொடுத்த பலத்தை கொண்டு உமக்கு கொடுக்கக்கூடிய இறுதியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பிதாவே, எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லாவிட்டாலும் பிதாவே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களிலே பிதாவே ஆவிக்குரிய நன்மைகளும் எங்களுக்கு கொடுத்திருக்கீர். அவைகளிலிருந்து எடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கொடுத்துமை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். ஊழியத்தை தாங்கவும் உம்மை பிரியப்படுத்தவும் நாங்கள் அநேருக்கு பிதாவே நன்மை செய்ய எங்களை வழிநடத்தும். விசேஷமாக உமக்கென்று நாங்கள் அதிகமாய் எங்களையும் எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலிருந்து கொடுத்து கனப்படுத்த வேண்டுகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யாவருக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கொடுத்து காப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.